Hi students, welcome to neet2023. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா how to crack neet 2023. எப்படி நம்ம கிராக் பண்றது, என்னென்ன கிராக் பண்றதுக்கு யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட neet2023 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து neet 2023 நம்ம கிராக் பண்றதுக்கு முன்னாடி நீட் 2020 இருந்து நீட் 2022 வரையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 170 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி லைன் பை லைனே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது, மிச்சம் உள்ள 10 கொஸ்டின்ஸ் ஏன்னா இல்லை அப்படின்னா அதுவும் என்சிஆர்டில தான் இருக்கு, பட் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ கான்செப்டுக்குள்ளே வரலாம். ஆனால் நான் வந்து 2 டைம்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். நீட் 2021 அட்டன் பண்ணிட்டேன், நீட் 2022 அட்டன் பண்ணிட்டேன், நீட் 2023 வேற அட்டன் பண்ண போகிறேன். எனக்கு நீட்டு தான் படித்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூட தாக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்சிஆர்டி கான்செப்ட் ரீடிங். என்சிஆர்டி கான்செப்ட் ரீடிங் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி எடுத்துக்கிறோம். நம்ம பயாலஜி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் விடுங்க உங்களுக்கு கஷ்டமான லெசன்ல இருந்தே போகலாம், அனிமல் கிங்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த லெசனை வந்து குருட்டு மனப்பாடம் பண்ணவே கூடாது. நானும் படிக்கிறேன் அப்படிங்கறதுல ஏனோ தானும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த லெசனை 3ஆ ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அந்த இன்ட்ரோடக்ஷன் ஒரு பார்ட்டு, ரெண்டாவது நான் கார் டேட்டா ஒரு பார்ட்டு, மூணாவது கார் டேட்டா ஒரு பார்ட்டு. இந்த மூணையும் தனித்தனியா பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த லெசன்ஸே கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த லெசன்ஸ்ல வரக்கூடிய ஹிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோபோடான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆர்த்தோபோடா வந்து என்னது நம்மளுக்கு பிக்கஸ்ட் இன்செக்ட் ஆர்கன் சொல்லுவோம். ஓகேவா? பிக்கஸ்ட் இன்செக்ட் ஃபைலம் அப்படின்னா ஆர்த்தோபோடான்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து என்சிஆர்டி புக்ல ஹைலைட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாமே நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கணும், ஒரு 80 பேஜஸ் நோட்டு போட்டு நீங்க தரோவா என்சிஆர்டில வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதிருக்கணும். எதனால இந்த எழுத சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ஸ்ல நீங்க போய் புக்கை ஒவ்வொரு பக்கமா திருப்புறதே அதே 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அந்த கணக்கை வச்சாலே நமக்கு 1 மணி நேரத்துல நீங்க ஒரு நோட்டு போட்டு எல்லா எக்ஸாம்ஸ் எழுதி வச்சிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அந்த எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்க தரவா பார்த்துட்டு போய்க்கலாம். ஓகேண்ணே. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோபோடா ஃபைல நான் முடிச்சிட்டேன். இப்ப சால்வ் கொஸ்டின். ரெண்டாவது பாயிண்ட் என்னது, கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புக், ஓகேவா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய புக் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டிஜி சாம்பியன். எம்டிஜி சாம்பியன் புக்கை நான் ரெஃபர் பண்றேன். எம்டிஜி சாம்பியன். ஓகேவா? எம்டிஜி சாம்பியன் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆல் இந்தியாவில் நடந்த எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். அலிகார் யூனிவர்சிட்டி, ஓஜேஇஇ, கேரளா யூனிவர்சிட்டி எல்லாத்துலயும் நடந்த ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லா அதுல இருக்கும். ஓகேவா? ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ், நீட், ஏபிஎம்டி எல்லாமே இருக்கும். என்னோட சஜெக்ஷன் 2010ல இருந்து 2021 வரை இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினையும் எம்டிஜி சாம்பியன்ல நீங்க போட்டுருங்க. அனைத்து கொஸ்டினையும் எம்டிஜி சாம்பியன்ல போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலம் ஆர்த்தோபோடா நான் படிச்சு முடிச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த அதுக்குள்ள ரிலேட்டடா வரக்கூடிய கொஸ்டின்ஸை நான் எதில் அட்டன் பண்ணணும், எம்டிஜி சாம்பியன்ல அட்டன் பண்ணணும். இப்போ அனிமல் கிங்டம் எம்டிஜி எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு ஃபைலத்துலயும் என்னென்ன கொஸ்டின் அந்த 2010ல இருந்து 2021 வரை எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு தனித்தனியா செப்பரேட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அதனால நீ ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்டா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எம்டிஜி ஃபிங்கர் டிப். எம்டிஜி ஃபிங்கர் டிப். எம்டிஜி ஃபிங்கர் டிப் நான் எதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கொஸ்டின் சால்வ் பண்றது தான் எம்டிஜி ஃபிங்கர் டிப் ரெக்கமெண்ட் பண்ணுவேனே தவிர தியரி படிக்கிறதுக்கு இல்ல. நீங்க பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, பயாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 3 தான் நம்மளுக்கு நீட்ல பேசிஸ்ல வருது. இந்த 3மே என்சிஆர்டில உள்ள லைன் பை லைன் அப்படியே இருக்க போகுது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்டுக்காண்டியும் டைம் வேஸ்ட் பண்ணி படிக்காதீங்க. நான் இன்ஸ்டியூட் போறேன், இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமா அந்த மாடியூல்ஸ்ல இருக்கு, நான் படிக்கலாமானா தேவை கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேக்கான ஒரு இதுன்னே நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா, உங்ககிட்ட வந்து அவங்க அமௌண்ட் வந்து 1 lakh rupees 1.5 lakh rupees கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்குரிய மாடியூல்ஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்க வந்து என்சிஆர்டில இருக்கிறதவே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல மதிப்பே கிடையாது. அவங்க வாங்குற காசுக்கு அது மதிப்பே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்கான தான் இந்த புக்கை தாராங்களே தவிர வேற எந்த ஒரு நோக்கம் இல்லை. நீங்க படிக்க வேண்டியது, அவங்க மாடியூல வச்சு நடத்துறாங்களா, நடத்திட்டு போட்டும். நீங்க படிக்க வேண்டியது மெயினா என்சிஆர்டி புக் தான். 11th and 12th இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக் லைன் பை லைன்
அதை படித்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக 650+ எடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் PYQ. எக்கச்சக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதை பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க, இல்லை நார்மலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, நீங்கள் யார்ட்டையாச்சும் கொஸ்டின் பேப்பர் பை பண்ணி வாங்கி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோதான் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தே ஆகணும். எதனால அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் நீட் 33 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்னு வைப்பாங்க. அதை வாங்கி 2010 2021 வரையும் பார்க்கணும். அப்போ தான் அந்த ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன மாதிரி கேட்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு ஃபைலம் ஆர்த்தோ போடால என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த மாதிரி கேட்டால் நம்மளால இப்படி அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி நம்மளுக்கு பிரித்து பார்க்க தெரியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபைலம் ஆர்த்தோபோடா, இது டோட்டல் மோஸ்ட் அனிமல்ஸ் அந்த இன்செக்ட் ஃபைலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்த்தோபோடா. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நீட்டில் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, லெசன் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் மூணையுமே நீங்க அட்டன் பண்ணாம நீட்டுக்குள்ள போகவே கூடாது. ஓகேவா? லெசன் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், 65 இயர்ஸ் மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணாம போகவே கூடாது. எதனாலன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க ப்ரீவியஸ் இயரை நான் அட்டன் பண்றேன், இன்ஸ்டியூட்ல போறேன், போகாதவங்க செல்ஃப் ஸ்டடிக்கு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் இயர் அட்டன் பண்றேன், என்கிட்ட இருக்கக்கூடிய கண்டாமினான கொஸ்டின்லாம் நான் அட்டன் பண்றேன். எதனால இந்த லெசன் வைஸ் யூனிட் வைஸ் 65 மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் வந்து உங்களுக்கு அப்படியே வரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜினேஷன் இன் கொஸ்டின் கம்ஸ் ஃப்ரம் நீட் 2023. ஓகேவா? நீட் 2023ல எப்படிலாம் கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிற ஒரு அசியூமிங் இல்லைன்னா இமேஜினேஷன் தவிர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் அந்த போடுற கொஸ்டின் அப்படியே நீட்டில் கேட்பான்ங்கிறது கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம 50% வச்சுக்கிட்டாலும் மிச்ச 50% மொத்தம் 200%, அதில் 100% என்சிஆர்டி புக்கை நீங்கள் படிச்சிருங்க, 50% ஃபிசிக்ஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கிறீங்க, மிச்ச 50% உங்கள் கையில் நீங்கள் வந்து 500+ நீங்கள் எடுத்துருவீங்க ஈஸியாக. ப்ரீவியஸ் இயரையும் என்சிஆர்டியும் படித்தா 500+ எடுக்கலாம்னு வைங்க. நீங்கள் 550 570 அப்படி எடுக்கணும் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதாமல் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஷோரிட்டி நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் அதனால தான் போச்சு. ஓகேவா? லெசன் வைஸ் யூனிட் வைஸ் 65 மார்க் டெஸ்ட் எதுவுமே எழுதாமல் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணனால எனக்கு ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் போச்சு. அதுக்கப்புறம் தான் 3rd அட்டெம்ப்டில் என்னோட தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி இப்போ நான் ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லெசன் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு யாருமே அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பயாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீட் ஆப்டிக் சேனலே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், கெமிஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கொஸ்டினை வேறு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு. இந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயில்டு சொல்யூஷனோட இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கெமிஸ்ட்ரி நாங்கள் வைக்கக்கூடிய டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஓகேவா? இந்த லெசன்ஸ் வந்து நம்ம டிசம்பர் 15லேருந்து ஜான் 15க்குள்ளே நம்ம முடிச்சாகணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இதுதான் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்னுடைய இதில் வந்து உங்களுக்கு வந்து 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து 60 மினிட்ஸ். ஓகேவா? 60 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் மேலே இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஏயா பியா சியான்னு கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 45 கொஸ்டின், ஈச் சப்ஜெக்ட் 45 கொஸ்டின். ஹை எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்தது நீட் பேசிஸில், நீட்டில் எப்படிலாம் கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற ஒரு ஹை பேசிஸில் எடுத்தது. இதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45 கொஸ்டின்ஸ்க்குரிய டீட்டெயில்டு கெமிஸ்ட்ரி சொல்யூஷன் ஹிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? எப்படி இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வந்துச்சு அப்படிங்கிறது 45 கொஸ்டின்ஸுக்குமே அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 45 கொஸ்டினுக்குமே அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு இப்போ காமிக்கிறேன். இது ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 45 கொஸ்டின்ஸ், ஈச் லெசன்ஸ் 45 கொஸ்டின்ஸ். கீழே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஏனா ஏ, பீனா பீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கொஸ்டின் கொடுத்துட்டு இவங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து
இந்த மாதிரி இருக்கும் 45 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சொல்யூஷன் ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னு அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மிச்சம் உள்ள கொஸ்டின்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்படி இருக்கும். ஓகேவா, அனைத்து 45 கொஸ்டினுக்குமே அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கொஸ்டின் கூட அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. ஓகேவா, 45 கொஸ்டின் அவங்க சால்வ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருவாங்க. ஃபிசிக்ஸு லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து டிசம்பர் 14 டுமாரோல இருந்து ஜனவரி 15 வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்மகிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்குறவங்க ஓகே, பிரச்சனை கிடையாது. வாங்காதவங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு கூட வாங்கி உங்கள் தோதுக்கு நீங்கள் அந்த ஸ்கெடியூலில் நீங்கள் அமைச்சு நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஹோம் வீட்டுக்கும் டெலிவரி பண்ணுவாங்க. கொரியர் மூலியமாக போடுவாங்க. டேரெக்டாக பேப்பர் மூலியமாக இப்போ காமிச்ச மாதிரி பேப்பர் மூலிமா டெலிவரியும் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆன்லைன் வேணும்னாலும் ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. நீட் 2023 டெஸ்ட் சீரிஸுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் காமிங்க. நெக்ஸ்ட் பயாலஜி பாருங்க. பயாலஜி தான் நிறைய பேர் கேட்குறது. ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபெக்டாக நம்ம ஆஸ்பெக்ட்ஸ் பயாலஜி ஆஸ்பெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் செட் பண்ண கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேசிஸ் என்டிஏ நீட் நடத்தக்கூடிய பேசிஸில் இருக்கும். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி மொத்தம் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 45 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 45 கொஸ்டின்ஸ். இங்கே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோடனே ப்ராப்ளம் டிபிபின்னு கொடுத்துரும். டோட்டல் கொஸ்டின் 45. நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத நீங்களே டோட்டல் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் லெசன் வைஸ் ஃபுல்லாக முடிச்சோன்னே ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா, இந்த மாதிரி பயாலஜிக்கும் ஹிண்ட் அண்ட் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட் அண்டு சொல்யூஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒரு சூப்பரான கொஸ்டின் பேப்பர். ஒரு 45 கொஸ்டின்ஸ்க்குமே அவங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, வேணுங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இந்த மாதிரியான இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீட்டில் கிராக் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அண்ணே நீட் 2022 வந்த கொஸ்டின்ஸ் எனக்கு என்சிஆர்டி டு என்சிஆர்டி லைன் பை லைன் காமிங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய வீடியோவை நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, யாராச்சும் கொஸ்டின் பேப்பர் லெசன் வைஸ் யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட் வேணும்னு சொல்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீட் டாப்பர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.